வந்த அந்த முடலை காட்டித்தர நோக்கம். அண்மை காலத்து இந்த முடலை வருது என்று காட்ட நோக்கம். ஓகே, இப்ப இந்த கேள்வியை பாருங்க. இது ஒரு நிறை வரிசையில ஒரு 8 நண்பர்கள் ஏ ஒழுக்கம் எச் வரன் ஏ தொடர்ச்சி ஏ பி சி டி இ எஃப் ஜி எச் 8 நண்பர்கள் ஒரு வரிசையில நிக்காங்க. அது தொடர்பான கேள்வி ஒன்று. சரியா? ஏப்பா அப்ப 8 நண்பர்கள் எப்படி வைக்கலாம்? கிழக்கிலிருந்து ஏ ஒழுக்கம் எச் வரையான 8 நண்பர்கள் கிழக்கிலிருந்து மேற்கு வரை நிறை வரிசையில் பின்வரும் நிபந்தனைக்கு கமைய வடக்கையும் தெற்கையும் பார்த்தவாறு நிற்கிறேன். கொஞ்சம் பேர் வடக்க பார்த்து நிற்காங்களா, கொஞ்சம் பேர் தெற்க பார்த்து நிற்காங்களா. வடக்கையும் தெற்கையும் பார்த்தவாறு நிற்கின்றனர். அவை போடுமே 1 2 3 4 5 6 7 8. இது கிழக்கு, இது மேற்கு என்று வச்சுக் கொள்ளுங்க. இது வடக்கு, இது வடக்கு, இது தெற்கு. அப்ப ஒரு நிறை வரிசையில கிழக்கில் இருந்து மேற்கு நோக்கி நிற்கின்றனர். சில நண்பர்கள் வடக்க பார்த்தவாறு நிற்கின்றனர், சில நண்பர்கள் தெற்க பார்த்தவாறு நிற்கின்றனர். வடக்கையும் தெற்கையும் பார்த்தவாறு நிற்கின்றனர். இதரவு முதலாவது அருகருகில் உள்ள எந்த இரு நண்பரும் ஒரே சரி மாணவர்கள் புள்ளி எழுதிட்டேன், நண்பன் மாத்துங்களா. மாணவர்கள் புள்ளி எழுதிட்டேன், நண்பன் மாத்துங்க. நண்பன் தர வந்து எந்த மிஸ்டேக் தான். அருகருகில் உள்ள எந்த இரு நண்பரும் ஒரே திசையை நோக்கி நிற்பதில்லை. என்னமா? அதாவது பக்கத்தில் இருக்கிற 2 நண்பர்கள் ஒரே திசையை பார்த்து நிக்கிற இல்லையா? அது மீனிங் என்ன? இப்ப நான் இங்களை பார்த்து நிக்கிறேன்டா, எனக்கு பக்கத்தில் உள்ளவன் என்ன அங்களை பார்த்து நிற்பான் இல்லையா? உரால் வடக்கண்டா உரால் தெற்கு, அடுத்தால் வடக்கு, அடுத்தால் தெற்கு, அடுத்தால் வடக்கு, அப்படி மாறி மணிப்பானுகள். பக்கத்தில் நிற்கிறார்கள். ஒப்போசிட் டிரெக்ஷனில் பார்த்து நிக்க, ஒரே டிரெக்ஷனில் நிக்கிறது. ஒரே டிரெக்ஷனை பார்த்து நிக்காம ஒன்றுக்கு எதிரான திசையில பார்த்து நிக்கலாம்னு சொல்றோம். இதை மைண்ட் வச்சுக்கணும். 3ஆம் நிபந்தனை ஏகமா எச் ஆகியோர் வரிசையின் முனைகளில் உள்ளனர். ஏயும் எச்சும் வரிசையின் முனைகளில் உள்ளனர். சரி, அப்ப உடனே நாம் என்ன செய்வோம்? மார்க் பண்ணுமே. முனை தானே. அப்ப இங்க ஏ இங்க எச்சுன்னு மார்க் பண்ணும். ஆனா அது சுவர் இல்ல. சண்டையும் இங்க எச் வந்து இங்க ஏயும் வரலாம். எந்த பக்கம் யாரு என்று சொல்லல. பொதுவா சொல்லிக்கான் ஏயும் எச்சும் தொங்குல நிக்காங்க. எந்த தொங்குல யாருன்னு தெளிவா சொல்லல. அப்ப அதுல ஒரு மயக்கம் ஒன்று இருக்கு. அப்ப இங்க ஏ இருக்கலாம், எச்சும் இருக்கலாம். இந்த தொங்குல ஏயும் இருக்கலாம், எச்சும் இருக்கலாம், நமக்கு தெரியாது. ஆனா இந்த 2 பிளேஸும் ஏச்சும் எச்சும் குறி பிளேஸ் தான் என்றதை நாம அந்த பாயிண்ட்ஸ் மூலமா விளங்கிக் கொள்ளணும். அடுத்த தரவு பாருங்க. எச் என்பது தெற்கு நோக்கி நிக்கிறான். எச்சென்றால் தெற்கு பார்த்து நிக்கிறான். எச்சென்றால் தெற்க பார்த்து நிக்கிறான். இது ஒரு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் வந்துட்டான். அப்ப அதை நோட் பண்ணிக்கோ. அடுத்த பாயிண்ட் பாருங்க. ஏயின் வலது பக்கமாக 3ஆவது நபராக எஃப் காணப்படுகிறார். ஏக்கு வலது பக்கம் 3ஆவது பிளேஸ்ல எஃப் இருக்க. சரி, இப்பதான் என்ன செய்யணும்? 2 தரவை கம்பைன் பண்ணி சேர்த்து பார்க்கணும். என்ன? இந்த தரவையும் இந்த தரவை சேர்த்து பார்ப்போம். ஏயின் வலது பக்கமா 3ஆம் நபராக காணப்படுகின்றார். சரி, நான் கேட்கேன். சரியா? நான் கேட்கேன், கொஞ்சம் கவனிங்களா? போட்டு பார்ப்போம். சரி, உதாரணத்துக்கு இங்க ஏன்னு வைப்போமா? உதாரணத்துக்கு இங்க ஏண்டா இங்க யாரு பசங்க யாருப்பா? சரியா? இங்க ஏ என்ற அங்க யாருப்பா? எச்சிரிப்பா. ஓகே,
H. H எப்ப என்ன திசை? H எந்த திசை பார்த்து நிக்காது? சட்படி மாற்றா. H என்ன திசை பார்த்து நிக்காது? தெற்கு. அப்ப H தெற்கண்டா இவர் வடக்கு, தெற்கு, வடக்கு, தெற்கு, வடக்கு, தெற்கு. அப்ப ஏ யார்? ஏ என்ன? ஏ என்ன? தெற்கு வடக்கு, தெற்கு வடக்கு, தெற்கு வடக்கு, தெற்கு. அடுத்து என்ன? அடுத்து தெற்கா என்னவா? H தெற்கு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் வா. தெற்கு வடக்கு, தெற்கு வடக்கு, தெற்கு வடக்கு, தெற்கு. அடுத்து என்னது? வடக்கு. அப்ப இந்த வடக்கு வந்தா வடக்கு பார்த்து நிக்கிறதுக்கு வலதுகை இங்கால இருக்குமா அங்கால போமாங்க? எங்கால? இங்கால பக்கத்துல வலதுகை இருக்கும். எஸ் ஒத்துக்கொடுங்களா? நீங்க நின்று பாருங்க. இல்லையா? இப்ப ஏ வடக்க பார்த்து நின்றாருன்னா அவரை இடதுகை இங்கால, வலதுகை அங்கால. எஸ் இல்லையா? அப்ப அந்த வலது பக்கமாக மூன்றாவது இடத்தை எப்பிரிக்கான்னு சொல்ற சாத்தியமா? ஆக்கள் இல்லையே அங்கால, அங்கால ஆக்கள் இல்லை, சாத்தியம் இல்லை. அப்ப ஏ எங்கால பக்கம் வரணும்? கிழக்கு பக்கம் வரணும். ஏ மேற்கு பக்கம் ஏ வரணும். சரிங்களா? ஏ எந்த பக்கம் இருக்கணும்? கிழக்கு முனையிலையா மேற்கு முனையிலையா? வெரி குட், வெரி குட், எக்ஸலண்ட். மேற்கு முனையிலேயே இருக்கணும். அப்ப இது ரைட். சாரி, அப்ப நமக்கு விளங்கிட்டு ஏ வந்து மேற்கு முனையில, H வந்து கிழக்கு முனையில். கிளியர். தெற்கு வடக்கு. தெற்கு வா. தெற்கு வடக்கு, தெற்கு வடக்கு, தெற்கு வடக்கு. இப்ப வடக்குக்கு வலது பக்கமாக எக்காய் டெக்காய் துணை மூன்றாவது பிளேஸ்ல எஃப் காணப்படுகின்றார். இங்க ஏ, இங்க H. எல்லாத்தையும் ஃபில் பண்ணிட்டோம். இந்த மூணு ஃபில் பண்ணிட்டோம். சரியா? இதை நான் வச்சுக்கோ. இனி அடுத்து பார்ப்போம். ஜி என்பவருக்கு அருகில் பி கமடி ஆகியோர் இருக்கின்றனர். ஜி என்பவருக்கு அருகில் பி கமடி ஆகியோர் இருக்கின்றனர். அப்ப ஜி என்பவருக்கு அருகில் பி கமடி ஆகியோர் நிற்கின்றனர். இப்படி எப்பயும் போடக்கூடாது. எந்த பக்கம் பி எந்த பக்கம் டி என்று சொல்லலையே. இதுக்கும் வாய்ப்பு இருக்கு, இதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இந்த பாயிண்ட் வேண்டாம். இது வேண்டாம். ஜிக்கு அருகில், அருகில் இங்க அழியாங்க பி கமா டி நிற்கின்றன. எந்த பக்கம் பி எந்த பக்கம் டின்னு சொல்லல. அப்ப இப்படி வாரத்துக்கு வாய்ப்பு இருக்கு, இப்படி வாரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா ஒரு விஷயம் கன்ஃபார்ம், பிக்கும் டிக்கும் நடுவில் எப்ப யார் இருப்பா? பிக்கும் டிக்கும் நடுவில் ஜி இருப்பா. அது கன்ஃபார்ம் ஆயிடும். இந்த ஜிக்கு அருகில் தான் இவர் ரெண்டு இருக்காங்க. அப்ப அந்த ரெண்டு பேருக்கு நடுவுல ஜி என்றது கன்ஃபார்ம். ஆனா இவங்க யாரு முன்னு யாரு பின்னு சோறு பண்ணல வச்சுக்கோ. அடுத்த போய் வாசிப்போம். டிக்கும் ஈக்கும் இடையில் 4 நபர்கள் காணப்படுகிறது. சரி, நம்ம இன்னொரு விஷயத்தை இந்த பாயிண்ட்ஸுக்கு போறதுக்கு முதல் இதை வச்சு ஒரு விஷயம் சொல்றேன். நல்லா சொல்லுங்க. இந்த 2 பிளேஸ்ல இவங்க வரலாமா? இந்த பிடிஜி வரலாமா? சொல்லுங்க. இந்த 2 பிளேஸ்ல இந்த பிடிஜி வரலாமா? ஏன் வரையில? பிடிஜி என்று 3 பேர் இருக்காங்க. அங்க 2 பிளேஸ் தான் இருக்கு இல்லையா? பிடிஜி 3 பேர் இருக்காங்க. இந்த 2 பிளேஸ் தான் இருக்கு. அப்ப இந்த பிடிஜிக்கு இந்த ஏரியா இங்கதான் வர போறாரு. கன்ஃபார்ம் ஆயிட்டு. பிடிஜி என்ற அந்த இது இங்கதான் வர போப்பு என்று விளையாட்டு. சரியா? இதை பிடிக்க. இப்ப அடுத்த போய் பாத்தீங்க. டிக்கும் ஈக்கும் 4 நபர் நிக்கணும்.
யாருக்கு டிக்கும் ஈக்கும் இடையில 4 பேர் இருக்கணும். 4 பேர் இருக்கணும். இடையில 4 பேர் இருக்கணும். இப்ப சொல்லுவோம் இந்த 3ல கன்ஃபார்மா இந்த ஜி எஸ் ஓனோ சொல்லுங்க. இந்த பிடிஜில இந்த இடத்த சுவரா ஜி எஸ் ஓனோ. நடுவுல வா, நடுவுல ஜி தானே சுவர, இந்த இடத்த ஜி தான், அது மாற்றம் இல்லை. இப்ப சொல்லுங்க இந்த இடத்த டிய போட்டா, இந்த இடத்த டிய போட்டா 4 பேர் தாண்டி எக்காய் தெக்காய் துணாய் ஹத்தராய் 4 பேரை தாண்டி ஈ வரணும். வரலாமா சொல்லுங்க. இந்த டிய போட்டா எக்காய் தெக்காய் துணாய் ஹத்தராய் 4 பேரை தாண்டி ஈ வர வாய்ப்பு இருக்கா? இல்லை, வர வாய்ப்பு இல்லை. அப்ப இங்க டி இல்லை. அப்ப டி இங்க, டி இங்கா எக்காய் தெக்காய் துணாய் ஹத்தராய் இந்த 4 பேரை தாண்டி இருப்பாரு. சரியா? இந்த இடத்த யார் வருவா? பி வருவார். இந்த இடத்த பி வருவார். இந்த இடத்த பி வருவார். அப்ப இந்த இடத்த யார் செஞ்சா? ஒரே ஒரு இடம் மட்டும் பிள்ளைங்காரி யார் வருவார்? சி வருவார். விலங்குச்சா? விலங்கு சொல்லுங்க. எவ்வளவு கஷ்டமாக்காது, எவ்வளவு லேசான கேள்வி, எவ்வளவு லேசான கேள்வி. கொஞ்சம் மூளையும் பயன்படுது. எல்லாம் விளையாண்டா? எஸ் சொன்னோம். எஸ் எஸ், வெரி குட், எக்ஸலண்ட். சரியா? சரி, இப்ப இதுல கேள்வி பிள்ளைகள் எனக்கு சுவர் இல்லை. இந்த கேள்வி எந்த பொக்கட்டால போட்ட கேள்வி. சில கேள்விகள் வந்திருக்கலாம். சரியா? ஆனா சுவர் இல்ல. நேற்று ஜீசக்காக பயப்பட தேவையில்லை. நான் இது எந்த கேள்வி நினைச்சு விட போடுவோம். சரியா? ஆனா இந்த தரவு ஓகே, இவ்வளவு தரவு ஓகே. கீழே வந்த கேள்வி கொஞ்சம் பேர் மறந்துட்டாங்க. எக்ஸாம் போன பிள்ளைகள் சரி கொஞ்சம் மறந்துட்டாங்க. சரிண்ணா? அப்ப அதனால சுவரை சந்திக்கலாம் இருக்கு. நான் சும்மா சும்மா எந்த கேள்வியா நினைச்சு ஒழுங்கமைச்சு வச்சு விட போடுவோம். முதலாவது பாவம், வடக்கு நோக்கி பார்த்து கொண்டிருக்கும் 4 நண்பர்கள் யார் சொல்லுங்க. வடக்கு நோக்கி பார்த்து கொண்டிருக்கும் 4 நண்பர் யார்? யார் வடக்கு நோக்கி பார்த்து கொண்டிருக்கும் 4 நண்பர் யார்? சொல்லுங்க பாச. எப்படி ஈ வார? ஈ தெற்கு வா, ஒழுங்கா யோசிக்கணும். ஏ சி பி டி, ஏசிபிடி, ஏசிபிடி. வடக்கு நோக்கி பார்த்து கொண்டு 4 பேசு. சரி, ரெண்டாவது கேட்டிக்காங்க. எஃபின் இடது பக்கம் 3வது உள்ள நபர் யார்? பாப்போம். எஃபின் இடது பக்கம் 3வது உள்ள நபர் யார்? இங்க மிச்ச நிதானமா இருக்கணும். எஃப் எங்க நோக்கி, எதை நோக்கி நிக்காரு? தெற்கு நோக்கி இருக்காரு. எஃப் தெற்கு நோக்கி இருக்காரு. எப்படி பிள்ளைகள் ஏவாரு? கொஞ்சம் யோசிங்களேன். டிகிரி முடிச்சிருக்கோம். எஃப் மேல நோக்கி இருந்தா தான்ப்பா ஏ வரும். எஃப் வடக்கு நோக்கி பார்த்திருந்தா தானே 3வது நபர் இடப்பக்கம் ஏ வரலாம். எஃப் எதை பார்த்து நிக்காரு? எதை நோக்கி இருக்க? வடக்கு நோக்கி இருக்காரு, தெற்கு நோக்கி வைக்கிறது. அங்க நிதானமா நிக்கணுமே. அப்ப அங்க இருந்து அப்ப அவருக்கு மாறி நின்றாண்டா அந்த கை மாறும்பா. அப்ப இடது கை இங்க வரும் அவருக்கு. அப்ப எது ஆன்சர்? 1 2 3 டி ஆன்சர். மித்த நிதானம், மித்த நிதானம் யோசிக்கணும். பீன் வலது பக்கம் 2வது நபர் யார்? பீட வலது பக்கம் 2வது நபர். பி உடைய வலது பக்கமா? பி எந்த திசை நோக்கி பார்த்து நிக்கணும்? பிடிக்கும். பி எதை நோக்கி பார்த்தியா? வடக்கு நோக்கி பார்த்து நிக்க. பி பி வடக்கு நோக்கி பார்த்து நிக்கார் பிள்ளைகள். அவருக்கு வலப்பக்கம் 2வது யார்? வலப்பக்கம் 2வது யார்? டி வா, அதுவும் டி. ஈக்கு வலப்பக்கத்தில் இருப்பவர் யார்? அது நாம் ஈக்கு வலப்பக்கத்தில் இருப்பவர் ஈ என்றாலுக்கு வலப்பக்கம் யார்? ஏ. வெரி குட், எக்ஸலன்ட்.
சிக்கு இடப்பக்கத்தில் உள்ளவர், சிக்கு இடப்பக்கத்தில் உள்ளவர், சிக்கு இடப்பக்கத்தில் சரி. இன்னொரு வாழை கேட்க சரியா? சொல்லுங்க பாவம். எஃப்க்கு இடப்பக்கத்தில் எத்தனை பேர் உள்ளனர்? எஃப்க்கு இடப்பக்கத்தில் எத்தனை பேர் உள்ளனர்? எத்தனை பேர் உள்ளனர்? எஃப் ஆளுக்கு இடப்பக்கம் இங்கலவா? எஃப்க்கு இடப்பக்கம் இங்க எத்தனை பேர் உள்ளனர்? 4 பேர் உள்ளனர்.